ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செஸ் இம்ப்ரூவ் பண்ணுற சீரீஸில் டே 1. ஓகே, பின் என்றா என்ன? பின் என்றா சட்டை குத்துவோமே அந்த பின் இல்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பின் என்றா என்னண்டா, இப்போ நீங்கள் தான் ஒரு செஸ் பீஸ்ன்னு வச்சுக்கோ, உங்களை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்கோம். You are under arrest under section 420. வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை போட்டுருவோம். எங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் பின். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே பாருங்க, நான் செஸ் போர்ட்டை காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த பொசிஷனை பாருங்க. இந்த பொசிஷனில் இந்த பிஷப் வந்து இந்த ரெட் மார்க்கில் காட்டியிருக்க பாக்ஸஸ் வந்து பிஷப் வந்து லாஸ்ட் மூவாக இங்கேருந்து இங்கே வந்துருக்கு. ஸோ இப்போ ஒயிட் என்ன மூவ் பண்ணணும்? இப்போ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி செக் வைக்கலான்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ருக் இருக்கா, இருக்கு, அந்த ருக்கை தூக்கி கீழே அடித்தா செக், ஆமாவா? ஆனால் யூஸ்வலாக இந்த ருக் வந்து கீழே வந்து அந்த செக்கை மறைச்சிரும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் இந்த ருக் தான் உங்கள் போஸ்டேஜ். உங்களை கன் பாயிண்டில் நீங்கள் நிற்க வச்சிருக்க பீஸே அந்த ருக் தான். ஏன்னா கன்னை வச்சிருக்கிறது இந்த பிஷப். இந்த பிஷப் இந்த ருக்கை கன் பாயிண்டில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு. லிட்ரலா, எப்படி லிட்ரலா வச்சிருக்குன்னா அதால் கீழே இறக்க முடியாது. ஸோ இது ஒரு செக்மேட். அவ்வளோதான், கேம் முடிஞ்சது. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா, ஓகே, இப்போ இங்கே ஒரு நைட் இருக்கா, இந்த நைட்டு எங்களால் இறக்க முடியாது. ஏன்னா இப்போத்தைய ஹோஸ்டேஜ் வந்து நைட்டு, கன் வச்சிருக்கிறது இந்த ருக்கு. நைட்டு இறக்கிச்சுன்னா இங்கே கிங்குக்கு செக்கு. ஸோ நைட்டால் இறக்க முடியாது. ஸோ இப்போ நாங்கள் எப்படி செக் வைக்கலாம்னு பார்த்தா, சிம்பிள், ருக்கத்துக்கு கீழே வச்சா செக்கு, அவ்வளோதான், பின்னு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும், நாளைக்கு ஸ்கீவரை பற்றி பார்க்கணும்னா கமெண்ட்டில் ஸ்கீவர்ன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.